லட்சியம் எங்கள் கண்ணிலே நிறைவேறிடும் அந்த நாளிலே உலகம் போற்றிடும் எங்கள் பள்ளியே SRK. கல்வி பண்புகளை கண்ணின போற்று பள்ளிகள் யாவையும் கைவசமாக்கு பள்ளியின் பேரை கேட்டால் சொல்லு SRK. லட்சியம் எங்கள் கண்ணிலே நிறைவேறிடும் அந்த நாளிலே உலகம் போற்றிடும் எங்கள் பள்ளியே SRK. கல்வி பண்புகளை கண்ணின போற்று பள்ளிகள் யாவையும் கைவசமாக்கு பள்ளியின் பேரை கேட்டால் சொல்லு SRK. Admission is going on from pre-KG to 12th standard. Group A1A Maths, Physics, Chemistry, Biology. Group A1B Physics, Chemistry, Computer Science and Biology. Group A2 Maths, Physics, Chemistry and Computer Science. Group A3 Accountancy, Economics, Commerce and Computer Application. SRK Higher Secondary School, 45/7, Dilliyanur Main Road, Karikalampakkam, Puducherry 7. Good evening, 11th standard students. So today we are going to see Botany. So in last class we seen about the bacteriophage பார்த்தோம் இல்லையா, bacteriophage and the structure of T4 bacteriophage பார்த்தோம். So அதில் multiplication of life cycle பார்த்தோம் இல்லையா. ஸோ அதில் 2 types இருந்துச்சு. ஒன்று வந்து லிட்டிக் சைக்கிள் அண்ட் another one is lysogenic cycle பார்த்தோம். ஸோ லிட்டிக் சைக்கிள் வந்து நம்ம லாஸ்ட் கிளாஸ்லேயே பார்த்து முடிச்சிட்டோம். Now we are going to see lysogenic cycle. ஓகே, ஸோ நம்ம சொன்னோம் இல்லையா lysogenic cycle, அதை பற்றி தான் இப்போ நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். In the lysogenic cycle, the phage DNA gets integrated into host DNA and gets multiplied along with the nucleic acid of the host. So இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா lysogenic cycleல இந்த phage DNAவும் host DNAவும் ஒன்றா சேர்ந்து, ஓகேவா, the phage DNA gets integrated into the host DNA. ஹோஸ்டில் இருக்க டிஎன்ஏவும் இந்த ஃபேஸில் இருக்க டிஎன்ஏவும் ஒன்றா சேர்ந்து and gets multiplied along with nucleic acid. So it gets multiplied along with the nucleic acid of the host. ஸோ ஹோஸ்ட்டில் ப்ரெசென்ட் ஆகிருக்க நியூக்ளிக் ஆசிட் கூட இந்த ஃபேஸ் டிஎன்ஏவும் ஹோஸ்ட் டிஎன்ஏவும் ஒன்றா இன்டகிரேட் ஆகி தே கெட் மல்டிப்ளைட், ஓகேவா, அதை இங்கே சொல்லியிருக்காங்க. நோ இண்டிபெண்ட் வைரல் பார்ட்டிக்கல் இஸ் ஃபார்ம்டு. ஸோ இங்கே வந்து எந்த ஒரு இண்டிபெண்ட் வைரல் பார்ட்டிக்கலுமே வந்து ஃபார்ம் ஆகுது. ஏன்னா இது ரெண்டுமே ஒன்றா இணைஞ்சு தானே மல்டிப்ளை ஆகுது. அதனால் இண்டிபெண்ட் பார்ட்டிக்கல் வந்து இங்கே எதுவுமே ஃபார்ம் ஆகாதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த லைசோஜெனிக் சைக்கிளை வந்து ஃபிகர் 1.5ல பியில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. நம்ம இதை பார்த்துட்டு டயக்ராம் பார்க்கலாம். Linear DNA into the host cell, it becomes circular and integrates into the bacterial chromosome by recombination. So இங்க என்ன சொல்றாங்கன்னா, இந்த phage DNA once the phage DNA is injected into the linear DNA, that means host DNA உள்ள இந்த phage DNA நம்ம inject பண்ண உடனே அது என்ன ஆகும்னா it becomes circular. சரிங்களா, அந்த DNA ஓட ஷேப் என்னவா மாறிடும், circular ஷேப்பா மாறிடும். Into the host cell, it becomes circular and integrates into the bacterial chromosome. So once the phage is injected into the linear DNA உள்ள நம்ம இன்ஜெக்ட் பண்ண உடனே அங்கே இருக்கிற DNA என்னவா மாறிடும், சர்க்குலர் ஷேப்பாக மாறிடும். சரிங்களா, ஸோ சர்க்குலர் ஷேப்பாக மாறினதுக்கப்புறம் அது எதோட இன்டகிரேட் ஆகிடும்னா பாக்டீரியல் குரோமோசோமோட. சரிங்களா, அங்கே இருக்கிற பாக்டீரியல் குரோமோசோமோட ஒன்றா இணைஞ்சு எந்த ப்ராசஸ் மூலயமா ஒன்றா இணையும்னா ரீகாம்பினேஷன். ஸோ இதில் நேம்லேயே இருக்கு இல்லையா, ரீகாம்பினேஷன். காம்பினேஷன்னா ரெண்டும் ஒன்றா சேரது தான். சரியா, அதான் இங்கே சொல்லியிருக்காங்க. The integrated phage DNA is now called prophage. ஸோ இந்த ஃபேஜை டிஎன்ஏவில் இன்ஜெக்ட் ஆகும்போது டிஎன்ஏ வந்து சர்க்குலர் ஷேப்பாக மாறுது. ஸோ அங்கே சர்க்குலர் ஷேப்பாக மாறின உடனே அது எதோட இன்டகிரேட் ஆகுது, அங்கே இருக்கிற பாக்டீரியல் குரோமோசோமோட இன்டகிரேட் ஆகுது இல்லையா, எந்த ப்ராசஸ் மூலயமா, ரீகாம்பினேஷன் மூலயமா. ஸோ அந்த இன்டகிரேட்டட் ஃபேஜ் டிஎன்ஏ பேர் தான் நம்ம என்ன சொல்கிறோன்னா ப்ரோஃபேஜ். ஓகேங்களா, ப்ரோனா என்னென்னா ஆஃப்டர். சரிங்களா, ப்ரோனா ஆஃப்டர். ஸோ அந்த இன்டகிரேஷனுக்கு அப்புறம் ஃபார்ம் ஆகிற அந்த குரோமோசோமுக்கு பேர் தான் நம்ம என்ன சொல்கிறோம், ப்ரோஃபேஜ். The activity of the prophage gene is repressed by 2 repressor proteins which are synthesized by phage genes. So in the activity of the prophage gene is repressed by 2 repressor. ஓகேவா, இந்த ப்ரோஃபேஜோட ஆக்டிவிட்டியை வந்து ரெப்ரெஸ் பண்ணி வச்சிருக்காங்க. யார் அதை ரெப்ரெஸ் பண்ணுறதுனா 2 repressor proteins which are synthesized by the phage gene. ஓகேங்களா, ஸோ இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த phage ஜீனில் ப்ரொடியூஸ் ஆகின அந்த ப்ரோட்டீன் தான் வந்து என்ன பண்ணியிருக்குன்னா இந்த ப்ரோஃபேஜோட ஆக்டிவிட்டியை வந்து ரெப்ரெஸ் பண்ணி வச்சிருக்கு. This checks the synthesis of new phages
within the host cell. ஸோ என்னென்னா இப்போ அங்கே முன்னாடி நான் சொன்னேன் இல்லையா ப்ரோஃபேஜ்னா என்னென்னா அந்த டிஎன்ஏ சர்க்குலர் ஷேப் ஆனதுக்கப்புறம் அந்த இன்டகிரேட்டட் டிஎன்ஏவும் அந்த பாக்டீரியோஃபேஜில் இருக்கிற குரோமோசோமும் ஒன்றா சேர்ந்ததுக்கப்புறம் உருவாகிற அந்த டிஎன்ஏக்கு பேர் தான் நம்ம ப்ரோஃபேஜ்னு சொன்னோமா ஓகேங்களா. ஸோ ரீகாம்பினேஷன் மூலிமா நமக்கு ப்ரோஃபேஜ் வந்து ப்ரொடியூஸ் ஆகிடுச்சு. திஸ் செக்ஸ் த சிந்தசிஸ் ஆஃப் நியூ ஃபேஜஸ். இது என்ன பண்ணணும்னா அங்கே போயிட்டு செக் பண்ணும் ஏதாச்சும் நியூ ஃபேஜஸ் வந்து ஹோஸ்ட் செல்லில் உருவாயிருக்கா அப்படின்றத வந்து செக் பண்ணும். ஹவவர் ஈச் டைம் the bacterial cell divides, the prophage multiplies along with the bacterial chromosome. Correct தானே? நம்ம ஆல்ரெடி சொல்லிட்டோம் அந்த prophage வந்து என்ன phage DNA வந்து என்னவாகும்னா குரோமோசோமல் பாக்டீரியாவோட ஒன்றா இணைஞ்சு தான் நமக்கு ப்ரோஃபேஜ் ஃபார்ம் ஆகுச்சு இல்லையா. அப்போ ஒரு தடவையும் பாக்டீரியல் செல் வந்து அங்கே டிவைட் ஆகும்போது இந்த ஃபேஜ் என்ன பண்ணுன்னா அதோட ஒன்றா சேர்ந்து நியூ ப்ரோஃபேஜை வந்து உருவாக்கிக்கிட்டே இருக்கும். ஓகேவா, மல்டிப்ளை ஆகிட்டே இருக்கும். அது என்ன ரெண்டும் ஒன்றா இணைஞ்சு ப்ரோஃபேஜ் வந்து நமக்கு அதிகமாக கிடச்சிட்டே இருக்கும். On exposure to UV radiation and chemicals, the exertion of phage DNA may occur and result in lytic cycle. So ஒவ்வொரு தடவையும் UV exposure, that means UV radiationக்கு வந்து அது உட்படுத்தும் போது என்ன ஆகும்னா the exertion of phage DNA may occur and results in the lytic cycle. Exertion அது வந்து குறைஞ்சிக்கிட்டே இருக்கும் and may occur and results in lytic cycle. So lysogenic cycle போயிட்டு அங்கே என்னவாயிடும் lytic cycle occur ஆகிடும். சரிங்களா, அதான் இங்கே சொல்லியிருக்காங்க. ஓகே, இங்கே வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா லைஃப் சைக்கிள் ஆஃப் லைசோஜெனிக் சைக்கிள் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா. ஸோ நம்ம முன்னாடி பார்த்தது வந்து லிட்டிக் சைக்கிள் பார்த்தோம், இங்கே வந்து லைசோஜெனிக் சைக்கிள் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து ஹோஸ்ட் செல், நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன்னா இது வந்து ஹோஸ்ட் செல், திஸ் இஸ் த பாக்டீரியல் குரோமோசோம். அண்ட் இங்கே இருக்கிறது தான் வந்து என்னன்னா ஃபேஜ், திஸ் இஸ் த ஃபேஜ். அண்ட் அதுக்கு உள்ளே இருக்கிறத நம்ம என்ன சொன்னோம் ஃபேஜ் டிஎன்ஏ, திஸ் இஸ் அ சிங்கிள் ஸ்டாண்டர்ட் ஃபேஜ் டிஎன்ஏ. ஸோ அதுலேருந்து அடுத்தது என்ன ஆகுதுன்னா நான் முன்னாடியே சொன்னேன் இல்லையா ஃபேஜ் டிஎன்ஏ வந்து டிஎன்ஏவோட இன்டராக்ட் ஆகும்போது, தட் மீன்ஸ் இன்டகிரேட் ஆகும்போது த டிஎன்ஏ இஸ் இன் சர்க்குலர் ஷேப்னு சொன்னோம் இல்லையா, அதுதான் இங்கே சொல்லியிருக்காங்க. அந்த டிஎன்ஏ வந்து சர்க்குலர் ஷேப்பாக மாறிடுது. தோ திஸ் இஸ் த சர்க்குலர் ஃபேஜ் டிஎன்ஏ. கரெக்டாக நம்ம அங்கே தியரியில் பார்த்தோம் இல்லையா, அதான் இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ அடுத்து நான் என்ன சொன்னேன், அந்த இன்டகிரேட் ஆகி ப்ரோஃபேஜ் ஃபார்ம் ஆகுதுன்னு சொன்னோமா, அந்த பாக்டீரியல் குரோமோசோமோட டிஎன்ஏ வந்து ஒன்றா இணைஞ்சு நமக்கு என்ன ஃபார்ம் ஆகுது ப்ரோஃபேஜ் ஃபார்ம் ஆகுதுன்னு சொன்னோமா. ஸோ அதுதான் இந்த பார்ட்டில் வந்து திஸ் சர்க்குலர் DNA is integrated with the bacterial chromosome and forms a prophage. அதான் இங்கே கொடுத்துருக்காங்க. ஓகேவா, அடுத்து லாஸ்ட் ஸ்டேஜில் என்ன சொன்னோன்னா ரீப்ரொடியூசிங் பாக்டீரியல் செல். ஸோ இந்த ப்ரோஃபேஜ் வந்து அகெயின் நமக்கு என்னென்னா ரீப்ரொடியூசிங் பாக்டீரியல் செல். ஸோ இது ரெண்டு பாக்டீரியல் செல்லாக நமக்கு பிரிஞ்சிடும். சரிங்களா, ஏன்னா நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன்ல பாக்டீரியல் செல் வந்து மல்டிப்ளை ஆகிட்டே இருக்கும். அப்போ வந்து ஃபேஜ் டிஎன்ஏ வந்து அதோட ஒன்றா இணைஞ்சு என்னவாகும் நமக்கு புதுசாக ப்ரோஃபேஜ் வந்து உருவாகிட்டே இருக்கும்னு சொன்னோம் இல்லையா, அந்த ஸ்டேஜ் தான் இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ திஸ் இஸ் த லைசோஜெனிக் சைக்கிள். ஓகே, திஸ் இஸ் virion. Virion is an intact infective virus particle which is non-replicating outside a host cell. So virion வந்து important 2 mark நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன் இல்லையா. ஸோ this is an important 2 mark question. So virion is nothing but it is an infective virus. ஓகேவா, இது ஈஸியாக நமக்கு என்ன பண்ணோம் இன்ஃபெக்ஷனை ஏற்படுத்தக்கூடிய வைரஸாக தான் நம்ம என்ன சொல்கிறோம்னா விரியான், விச் இஸ் நான் ரெப்ளிகேட்டிங் அவுட் சைட் ஏ ஹோஸ்ட் செல். ஸோ இது வந்து ஹோஸ்ட் செல்குள்ளே ப்ரெசென்ட்டாக இருக்கும்போது மட்டும்தான் ஆக்டிவாக இருக்கும். அவுட் சைட் த ஹோஸ்ட் செல் இது வந்து என்னவாக இருக்கும் இன்ஆக்டிவாக இருக்கும். ஓகேவா, ஆக்டிவாக இருக்காது. ஸோ எல்லா வைரஸுமே அப்படி தானே, ஒரு ஹியூமன் பாடிக்குள்ளே போனதுக்கப்புறம் தான் அது என்னவாக இருக்கும் ஆக்டிவாக, தட் மீன்ஸ் மல்டிப்ளை ஆகி நமக்கு டிசீஸ் காஸ் பண்ணும். அவுட் சைட் த என்வரான்மெண்ட்டில் வந்து அது என்னவாக இருக்கும் ஹோஸ்ட் பாடியில் வந்து என்னவாக இருக்கும்னா அது இன்ஆக்டிவாக தான் இருக்கும். சரியா, அதுதான் நம்ம என்ன சொல்லியிருக்கோம் விரியான். அடுத்து விரியாய்டு. Virioid is a circular molecule of single stranded RNA. So virioid is nothing but a circular molecule of single stranded RNA without a capsid and was discovered by T.O. Dehner in the year 1971. So virioid is nothing but a circular molecule. So ஒரு virioid வந்து ஒரு circular molecule of single stranded RNA. So இதில் வந்து என்ன இருக்காது capsid இருக்காது, that means outermost covering இருக்காது. So இதை டிஸ்கவர் பண்ணவங்க யாருன்னா T.O. Dehner in the year 1971. The RNA of virioid has low molecular weight. So இந்த virioidல இருக்க RNA வந்து low molecular weight. It is in low molecular weight. Virioids cause citrus exocortis and potato spindle tuber disease in plant. So இந்த விரியோய்டு என்ன காஸ் பண்ணும்னா சிட்ரஸ்
எக்ஸோகார்டிஸ். ஸோ சிட்ரஸ் எக்ஸோகார்டிஸ்ன்றது ஒரு டிசீஸ். இது எந்த மாதிரி பிளான்ட்டில் வரும்னா சிட்ரஸ் பிளான்ட்டில், ஸோ லெமன், ஆரஞ்ச் அதில் இருக்கல அந்த மாதிரி பிளான்ட்டில் தான் இந்த டிசீஸை வந்து காஸ் பண்ணும். அண்ட் பொட்டேட்டோ ஸ்பிண்டில் டியூபர் டிசீஸ்னால் என்னென்னா பொட்டேட்டோவுடைய உருளைக்கிழங்கு இருக்குது இல்லையா, ஸோ அதில் வந்து டிசீஸ் காஸ் பண்ணும். என்னென்னா ஸ்பாட்டாக அந்த கிழங்கு மேலே வரும். தென் வந்து அதோட ஷேப் வந்து மாறிடும். ஓகேவா, க்ரோத் இருக்காது. ஸோ அந்த மாதிரி டிசீஸை தான் வந்து இந்த விரியோல் வந்து பிளான்ட்ஸில் காஸ் பண்ணும். சரிங்களா? ஓகே, அடுத்தது வந்து விருசாய்ட்ஸ். நெக்ஸ்ட் ஒன் இஸ் விருசாய்ட்ஸ். ஸோ விருசாய்ட்ஸ் were discovered by J.W. Randalls. விருசாய்ட்ஸை டிஸ்கவர் பண்ணவங்க யார்? J.W. Randalls and co-workers. ஸோ அவரோட வேலை செஞ்சவங்க எல்லாமே சேர்ந்து தான் இந்த விருசாய்ட்ஸை வந்து டிஸ்கவர் பண்ணியிருக்காங்க. எந்த இயர்லனா 1981. தே ஆர் த ஸ்மால் சர்க்குலர் ஆர்என்ஏஸ். ஸோ விரியாய்ட்ஸும் நம்ம என்ன சொன்னோம்? சர்க்குலர் ஆர்என்ஏ தான் சொன்னோம். ஸோ விருசாய்ட்ஸுமே வந்து என்னென்னா ஸ்மால் சர்க்குலர் ஆர்என்ஏ. So are similar to virions, but they are always linked with the larger molecules of the viral RNA. So virusoidsum virionsme வந்து என்னது? Similar in nature. எல்லாமே similar தான், but they are always linked with the larger molecules of the viral RNA. So இந்த virusoids வந்து எதோட எப்பவுமே லிங்க் ஆயிருக்கும்னா viral RNA ஓட தான். ஓகேவா, viral RNA ஓட தான் இந்த virusoids வந்து எப்பவுமே லிங்க்ல இருந்துகிட்டே இருக்கும். சரிங்களா? So the next one is prions. ஸோ இப்போ நடத்துகிற எல்லாமே 2 mark 3 mark கொஷினில் கேட்பாங்க. விருசாய்ட்ஸ்னா வாட் இஸ் மீன் பை விருசாய்ட்ஸ், விரியாய்ட், விரியான், prions is the most important question. ஸோ இது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான கொஷின். ஓகேவா? ஸோ prions were discovered by Stanley B. Proziner in the year 1982. ஓகேங்களா? and are proteinaceous infectious particles. ஸோ இந்த ப்ரியான்ஸ் வந்து என்னென்னா ப்ரோட்டீனேஷியஸ் இன்ஃபெக்ஷியஸ் பார்ட்டிகல். இது வந்து ரொம்ப 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 இன்ஃபெக்ஷியஸ் பார்ட்டிகல். இது வந்து ஈஸியாக நமக்கு டிசீஸை அட்டாக் பண்ணக்கூடியதான் இந்த ப்ரியான்ஸ். தே ஆர் த காசிட்டிவ் ஏஜென்ட் ஃபார் அபவுட் a dozen fatal generative disorders of the central nervous system of humans and other animals. ஸோ இந்த ப்ரியான்ஸ் வந்து எங்கே நமக்கு வந்து டிசீஸை ஏற்படுத்தும்னா சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டமில் தான். யாருக்குன்னா ஹியூமன்ஸ்க்கும் சரி அனிமல்ஸுக்குமே. டசன்னா என்னது? எக்கச்சக்கமான டிசீஸை வந்து இது உருவாக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபேட்டல் ஜெனரேட்டிவ் டிசார்டர்னா என்னென்னா இட் லீட்ஸ் டு டெத். ஃபேட்டல் ரீஜெனரேட்டிவ் என்னென்னா இந்த டிசீஸ் நமக்கு அட்டாக் ஆச்சுன்னா தே மே டை, இறந்து கூட போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதை தான் சொல்லியிருக்காங்க ஃபேட்டல் ரீஜெனரேட்டிவ் டிசார்டர். ஸோ இந்த ப்ரியான் வந்து நம்மளை ரொம்ப அஃபெக்ட் பண்ணுற ஏரியா வந்து சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம். சரிங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் Creutzfeldt Jakob disease, bovine spongiform encephalopathy. ஓகேங்களா? ஸோ இது ரெண்டுமே வந்து அனிமல்ஸில் இன்ஃபெக்ட் பண்ணுற டிசீஸ். தென் ஹியூமன் பீயிங்ஸில் இது எங்கே இன்ஃபெக்ட் பண்ணுன்னா சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டமில் தான். ஸோ இந்த Creutzfeldt Jakob டிசீஸ் வந்துச்சுன்னா என்னென்னா சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம் அஃபெக்ட் பண்ணி என்னது கோமா, அவங்க வந்து கோமாக்கே போயிடுவாங்க அந்த டிசீஸ் நமக்கு வந்துச்சுன்னா. ஓகேங்களா? ஸோ போவின் ஸ்பாங்கிஃபார்ம் என்செபலோபதியுமே அதே போல தான். இந்த டிசீஸ் ரெண்டுமே நமக்கு அட்டாக் ஆச்சுன்னா இந்த டிசீஸ் எப்படி அட்டாக் ஆகுனா ப்ரியான்ஸ் வந்து நம்மளுடைய சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டமில் அதிகமாக உற்பத்தி ஆனால் தான் நமக்கு இந்த டிசீஸ், தட் மீன்ஸ் அப்நார்மல் கண்டிஷனில் அதிகமாக உற்பத்தி ஆகும்போது தான் நமக்கு இந்த டிசீஸ் ஏற்படும். ஸோ இந்த டிசீஸ்லாம் ஏற்பட்டுச்சுன்னா நம்ம என்ன பண்ணோம்? இறந்துருவாங்க. ஓகேங்களா? அதான் காமன்லி நோன் ஆஸ் மேட் கவ் டிசீஸ். ஸோ இந்த டிசீஸுக்கு நம்ம காமனாக என்ன சொல்லலாம்னா மேட் கவ் டிசீஸ் அண்டு ஸ்கேர்பி டிசீஸ் ஆஃப் ஷீப். ஓகேங்களா? அதான் இங்கே சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து அனிமல்ஸ்க்கும் வரும் இல்லையா இந்த டிசீஸ், ஹியூமன் பீயிங்ஸ்க்குமே வரும். ரெண்டு பேருக்குமே எங்கே அஃபெக்ட் ஆகும்னா சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டமில் தான் ரொம்ப சிவியராக அட்டாக் ஆகி சில பேர் கோமாக்கு போயிடுவாங்க, இல்லை சில பேர் இறந்துடுவாங்க. ஸோ இட் இஸ் அ வெரி வெரி டேஞ்சரஸ் டிசீஸ். ஓகே, viruses infecting blue green algae are called cyanophagus. ஸோ இதுவுமே 1 மார்க்கில் கேட்பாங்க. ஓகேங்களா? ஸோ வைரஸ் வந்து ஹியூமன் பீயிங்ஸ் அனிமல்ஸ் இன்ஃபெக்ட் பண்ணுறது மட்டும் இல்லாமல் பாருங்கள் ஆல்கே. ஸோ தட் மீன்ஸ் viruses infecting blue green algae are called cyanophagus and are first reported by Saffman and Morris in the year 1963. ஓகேங்களா? எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க பாரு. LPP1 லிங்க் பையா பிளாசன்டோமா அண்டு ஃபோர்மீடியம். ஸோ இது வந்து என்னென்னா ப்ளூ க்ரீன் ஆல்கேயோட எக்ஸாம்பிள் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ வைரஸஸ் தட் இன்ஃபெக்டிங் த ப்ளூ க்ரீன் ஆல்கே ஆர் கால்ட் சைனோஃபேகஸ்.
ஸோ அதை ஃபர்ஸ்ட் ரிப்போர்ட் பண்ணவங்க யாருன்னா சாஃபர்மேன் அண்ட் மோரிஸ் இந்த இயர் 1963. சிமிலர்லி ஹோலிங்ஸ் 1962 என்ன பண்ணியிருக்காருன்னா ரிப்போர்ட்டட் வைரஸஸ் இன்ஃபெக்டிங் கல்டிவேட்டட் மஷ்ரூம்ஸ் அண்ட் காசிங் டைபேக் டிசீசஸ். ஸோ இவர் என்ன பண்ணியிருக்காங்கன்னா மஷ்ரூம்ஸ்லேயுமே வந்து வைரஸ் வந்து இன்ஃபெக்ட் பண்ணுது அப்படின்றத ஃபஸ்ட்டு யார் சொல்லியிருக்காங்கன்னா ஹோலிங்ஸ் எந்த இயர்னா 1962 and cause dieback diseases. The viruses attacking fungi are called mycoviruses or mycophagus. So the fungi that means the viruses that attacking fungi. So virus வந்து ஃபங்கையையும் அட்டாக் ஆகுதுன்னு சொன்னோமா. ஸோ பாக்டீரியாவை அட்டாக் பண்ணுற வைரஸ் பேர் நம்ம என்ன சொன்னோம் பாக்டீரியோஃபேஜ்னு சொன்னோம் இல்லையா. ஸோ அதே போல் ஃபங்கையை அட்டாக் பண்ணுற வைரஸஸ்க்கு பேர் நம்ம என்ன சொல்கிறோன்னா மைக்கோவைரஸஸ் ஆர் மைக்கோஃபேஜஸ். சரிங்களா? So viral diseases. The next topic is viral diseases. Viral diseases. So viruses are known to cause diseases in plants, animals and human being. A list of viral diseases is given in table. So இங்க பாருங்க viral disease வந்து human beings-க்கு மட்டும் கிடையாது, plants-ல, animals எல்லா then including அத plants-ல தான fungi எல்லாம் வரும், algae, fungi எல்லாமே அதில் தான் சேர்ந்து வரும். ஸோ அதில் எல்லாமே வந்து வைரஸ் வந்து இன்ஃபெக்ட் ஆகுது, அதன் மூலிமா வர டிசீஸை நம்ம என்ன சொல்கிறோம் வைரல் டிசீஸ்ன்னு சொல்கிறோம் இல்லையா. ஸோ a list of viral diseases is given in the table. ஸோ ஒரு லிஸ்ட் ஆஃப் வைரல் டிசீஸை வந்து நமக்கு டேபிளில் கொடுத்துருக்காங்க 1.3. ஸோ நம்ம பார்க்கலாம். ஸோ சார் அது கீழே அந்த ஓகே. ஸோ இங்கே கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா ஃபிகர் 1.6ல் வைரல் டிசீசஸ். ஸோ ஏ வந்து மொசாயிக் டிசீஸ் ஆஃப் டொமேட்டோ. ஸோ இது வந்து டொமேட்டோ தக்காளி செடியில் வைரஸ் இன்ஃபெக்ட் ஆனால் அதோடைய தோற்றம் எப்படி இருக்கும்ன்றது இப்படி தான் இருக்கும். ஓகேவா? நம்ம ஆக்சுவலி யூஸ்வலாக லீஃபோட கலர் வந்து க்ரீனிஷாக தானே இருக்கும். ஸோ ஒன்ஸ் த வைரஸ் அஃபெக்ட் ஆகிடுச்சுன்னா அதோடைய கலர் வந்து பாதி எல்லோவாக பாதி க்ரீன் வந்து ஸ்பேல் எல்லோவாக மாறி எல்லா லீஃபும் வந்து டவுன்வர்டில் இதாகிடும், ஸ்டண்டட் ஆகிடும், ஈல்டு வந்து நமக்கு கிடைக்காதுன்னு பார்த்தோம் இல்லையா. ஸோ அதுதான் இங்கே பிக்சரில் கொடுத்துருக்காங்க. ஸோ த நெக்ஸ்ட் ஒன் இஸ் சிம்டம்ஸ் ஆஃப் சிக்கன் பாக்ஸ். ஸோ நமக்கு அம்மை போடுவோம்ல, நமக்கு எல்லாருக்குமே தெரியும், அம்மை வந்து எல்லாருக்குமே போட்டிருக்கோம். ஸோ அதுவுமே வந்து ஒரு வைரல் டிசீஸ் தான். ஸோ நம்ம மேலெல்லாம் எப்படி இருக்கும் டாட்டட் ரெட்டிஷ் கலரில் டாட்டடாக இருக்கும் இல்லையா. ஸோ அதுதான் இங்கே பிக்சரில் கொடுத்துருக்காங்க. திஸ் இஸ் த சிம்டம் ஆஃப் சிக்கன் பாக்ஸ். ஓகேங்களா? ஸோ அடுத்து நம்ம டேப்லேஷன் பார்க்கலாம். வைரல் டிசீஸோட பிளான்ட்டில் என்னென்ன வைரல் டிசீஸ் இருக்குது, அனிமல்ஸில் என்ன டிசீஸ் இருக்குது, ஹியூமனில் என்னென்ன டிசீஸ் இருக்குதுன்னு பார்க்கலாம். சரிங்களா? ஓகே. பிளான்ட் டிசீஸில் பாருங்கள் ஃபர்ஸ்ட் ஒன் என்ன கொடுத்துருக்காங்க டொபாக்கோ மொசாயிக். ஸோ நம்ம இதை பற்றி ஆல்ரெடி படிச்சிட்டோம் இல்லையா. டொபாக்கோ மொசாயிக் புகையிலை செடியில் எப்படி வைரஸ் இன்ஃபெக்ட் ஆகுதுன்றதை நம்ம பார்த்தோம், அதில் ஸ்ட்ரக்சர் எல்லாமே பார்த்தோம் இல்லையா. அதான் டொபாக்கோ மொசாயிக். செகண்ட் வந்து காலிஃப்ளவர் மொசாயிக். காலிஃப்ளவர் எல்லாருக்குமே தெரியும் இல்லையா, நம்ம சாப்பிடக்கூடிய பொருள் தானே காலிஃப்ளவர். இட்ஸ் அ வெஜிடபிள் ரைட். ஸோ அதில் இன்ஃபெக்ட் ஆகிற அந்த டிசீஸ்க்கு போய் தான் நம்ம காலிஃப்ளவர் மொசாயிக்னு சொல்லுவோம். சுகர் கேன் மொசாயிக். சுகர் கேன் மொசாயிக்கில் கரும்பில் வைரஸ் இன்ஃபெக்ட் ஆகிடுச்சுன்னா கரும்பு எப்படி இருக்கும் இல்லைங்களா. ஸோ அதுதான் வந்து சுகர் கேன் mosaic. Then potato leaf roll. பொட்டேட்டோ லீஃப் ரோல்னா என்னது, பொட்டேட்டோவில் இன்ஃபெக்ட் ஆனோடனே அதோட இலைகள்லாம் வந்து என்னவாகிடும் சுருண்டு எல்லாமே கீழே தலைகீழே குனிஞ்சிடும். ஓகேவா? வைரஸ் எப்போவுமே ஒரு செடியில் வந்து வைரஸ் இன்ஃபெக்ட் ஆச்சுன்னா அந்த லீஃப் வந்து நார்மலாக இருக்காது, எல்லாமே டவுன்வர்டில் இதாகிட்டு அதோட ஈல்டே வந்து அது என்ன பண்ணிவிடும் அஃபெக்ட் பண்ணிவிடும். அதுதான் வந்து பொட்டேட்டோ லீஃப் ரோல். பஞ்சி டாப் ஆஃப் பனானா. ஸோ பஞ்சி டாப் ஆஃப் பனானா பனானா லீஃபில் வைரஸ் இன்ஃபெக்ட் ஆகிடுச்சுன்னா அதோடைய மொத்தமே வாழை மரம் இருக்கு இல்லையா, ஸோ அது எல்லாமே என்னவாகிடும் இன்ஃபெக்ட் ஆகிடும். அதுதான் வந்து பஞ்சி டாப் ஆஃப் பனானா. லீஃப் கர்ல் ஆஃப் பப்பாயா. ஸோ இங்கே என்ன பப்பாயா மரத்தில் வந்து சப்போஸ் ஒரு வைரஸ் இன்ஃபெக்ட் ஆகிடுச்சுன்னா அதோடைய லீஃப்லாம் எப்படி இருக்கும்னா கேர்ள் ஆகிடும், சுற்றிடும். ஓகேவா? ஒன்ஸ் அந்த வைரஸ் வந்து இன்ஃபெக்ட் ஆகிடுச்சுன்னா அதுதான் வந்து லீஃப் கர்ல் ஆஃப் பப்பாயா. வெயின் கிளியரிங் ஆஃப் லேடிஸ் ஃபிங்கர். ஸோ லேடிஸ் ஃபிங்கர்னா தெரியும்ல, வெண்டைக்காய்ன்னு சொல்லுவோம். ஸோ அதோட வெயின் கிளியரிங் ஆஃப் லேடிஸ் ஃபிங்கர், அந்த லேடிஸ் ஃபிங்கர்லேயுமே வந்து வைரஸ் இன்ஃபெக்ட் ஆகிடுச்சுன்னா அதோட வெயின்ஸ்னால் என்னது, வெயின்ஸ் கிளியரிங்னா அது உள்ளே இருக்கிற அந்த நரம்பு போன்ற ஸ்ட்ரக்சர் வந்து அங்கே இருக்காது. ஓகேங்களா? அதுதான் வந்து வெயின் கிளியரிங் ஆஃப் லேடிஸ் ஃபிங்கர். ரைஸ் டங்க்ரோ டிசீஸ். ஸோ இது வந்து என்னென்னா நெல் விளைவிக்கும் போது அங்கே வைரஸ் இன்ஃபெக்ட் ஆகிடுச்சுன்னா அங்கே ஏற்படுற அந்த பேடியில் ஏற்படுற அந்த டிசீஸ்க்கு பேர் நம்ம என்ன சொல்கிறோன்னா ரைஸ் டங்க்ரோ டிசீஸ். குக்கும்பர் மொசாயிக். ஸோ குக்கும்பர் மொசாயிக்னா நமக்கு தெரியும் இல்லையா, குக்கும்பர்னா என்ன தெரியும், வெள்ளரிக்காய் இல்லையா. ஸோ அதில் ஏற்படுற அந்த வைரல் இன்ஃபெக்ஷனுக்கு பேர் நம்ம என்ன சொல்கிறோன்னா குக்கும்பர் மொசாயிக். ஸோ டொமேட்டோ மொசாயிக் டிசீஸ் தான் நம்ம ஆல்ரெடி இங்கே
பிக்சரில் பார்த்தோம் இல்லையா. ஸோ அதோட லீவ்ஸ்லாம் வந்து எல்லோவாக மாறிடும். தென் க்ரீனிஷ் கலர் கொஞ்சம் இருக்கும். அதோடைய ஈல்டு தட் மீன்ஸ் க்ரோத் வந்து ஸ்டண்டர்டாக ஆகிடும். ஈல்டு வந்து நமக்கு கிடைக்காது. ஸோ இந்த மாதிரி இந்த பிளான்ட்லலாம் எல்லாமே வைரல் டிசீஸ் வந்து இன்ஃபெக்ட் ஆகிடுச்சுன்னா ஸோ எதுலேயுமே நமக்கு என்ன கிடைக்காது, ஈல்டு கிடைக்காது. எல்லாருடைய க்ரோத்துமே வந்து ஸ்டண்டர்ட் ஆகிடும். அதுதான் வந்து பிளான்ட் டிசீஸ். ஓகேவா? ஓகே, அடுத்து அனிமல் டிசீஸில் கொடுத்துருக்காங்க பாருங்கள். அனிமல் டிசீஸில் ஃபுட் அண்ட் மவுத் டிசீஸ் ஆஃப் கேட்டல். ஸோ கேட்டல்னால் நமக்கு தெரியும் இல்லையா, கால்நடைகள், ஷீப், கோட், கவ் எல்லாமே வந்து கேட்டல் சேர்ந்ததா இல்லையா. ஸோ ஃபுட் அண்ட் மவுத் டிசீஸ். ஸோ இப்போ இந்த வைரஸ் வந்து இவங்களுக்கு அட்டாக் ஆச்சுன்னா பொதுவாக கேட்டல்ஸ்க்கு வந்து எங்கே இன்ஃபெக்ட் ஆகும்னா மவுத் அண்ட் ஃபுட், பாதங்கள்லையும் மவுத்லேயும் தான் வந்து அவங்களுக்கு இன்ஃபெக்ட் ஆகும். ஓகேவா? அதுதான் சொல்லியிருக்காங்க ஃபுட் அண்ட் மவுத் டிசீஸ் ஆஃப் கேட்டல். ரேபிஸ் ஆஃப் டாக். ரேபிஸ் ஆஃப் டாக்னா அது நாய் கடிச்சிடுச்சுன்னா நம்ம சொல்லுவோம்ல, அது கடிச்சதுக்கு அப்புறம் தான் நம்ம ரேபிஸ்ன்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ அதான் ரேபிஸ் ஆஃப் டாக். அதுக்கு வைரஸ் இன்ஃபெக்ட் ஆகிடுச்சுன்னா நம்மளை கடிச்சிச்சுன்னா நமக்கு என்னவாகும், வைரஸ் வந்து இன்ஃபெக்ட் ஆகிடும். என்செஃபலோமைட்டிஸ் ஆஃப் ஹார்ஸ். என்செஃபலோமைட்டிஸ் ஆஃப்னா குதிரை. ஓகேவா? கால் வந்து வீங்கிடும் வைரஸ் இன்ஃபெக்ட் ஆகிடுச்சுன்னா. அதுதான் வந்து என்செஃபலோமைட்டிஸ் ஆஃப் ஹார்ஸ். இதுதான் வந்து அனிமல்ஸில் ஏற்படக்கூடிய வைரல் டிசீசஸ். ஸோ அடுத்து ஹியூமன் டிசீசஸ். ஸோ நமக்கு என்னென்ன ஏற்படும் அப்படின்றத பார்க்கலாம். ஸோ காமன் கோல்டு தெரியும் இல்லையா. நம்ம காமன் கோல்டு காஸ் பண்ணுற வைரஸ் பேர் என்ன, ரினோ வைரஸ்ன்னு சொல்லுவோம் இல்லையா. கரெக்ட் தானே? ஸோ அதுதான் காமன் கோல்டு. வந்து நார்மலாக வைரஸ் இன்ஃபெக்ட் ஆனால் நமக்கு என்ன வரும், கோல்டு வரும். அதுதான் காமன் கோல்டு. அதுக்கப்புறம் ஹெப்பாட்டிட்டிஸ் பி, கேன்சர். ஓகேவா? கேன்சர் கூட வைரல் டிசீஸ் தான். தென் சார்ஸ், இதை நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். சார்ஸ் பார்த்துருக்கோம் இல்லையா, சிவியர் அக்யூட் ரெஸ்பிரேட்டரி சிண்ட்ரோம். ஸோ இந்த வைரஸ் வந்து ஹியூமன் பாடியில் அட்டாக் ஆயிடுச்சுன்னா உங்களுக்கு என்னன்னா சிவியர் அக்யூட் ரெஸ்பிரேட்டரி சிண்ட்ரோம். தட் மீன்ஸ் ப்ரீதிங் ப்ராப்ளம் வந்து அதிகமாக. எப்படி இப்போ கொரோனா வைரஸ் வந்துருக்கு இல்லையா. ஸோ கொரோனா வைரஸ் வந்தாலும் உங்களுக்கு என்ன வந்துடும், கோல்டு, ஃபீவர். தென் வந்து ஏஜ்டு பர்சனுக்குலாம் வந்து ப்ரீதிங் ப்ராப்ளம், ரெஸ்பிரேட்டரி ப்ராப்ளம் வந்து அவங்க இறந்துடுறாங்க இல்லையா. ஸோ அந்த மாதிரி டிசீஸ் தான் வந்து சார்ஸ். இதுவுமே வந்து ஒரு வைரல் டிசீஸ் தான். அடுத்து எய்ட்ஸ், அக்வயர்ட் இம்யூனோ டிஃபிஷியன்சி சிண்ட்ரோம். ஸோ எய்ட்ஸை காஸ் பண்ணுற வைரஸ் வந்து ஹெச்ஐவி வைரஸ்ன்னு நமக்கு தெரியும். ஸோ எய்ட்ஸுமே வந்து என்னது, ஒரு தொற்று நோய் தான். கரெக்டு தானே? ஸோ வந்து இது வந்து எப்படி பரவும்னா நமக்கு தெரியும் இல்லையா, இன்ஃபெக்டட் நீடல்ஸ் யூஸ் பண்ணுறது மூலிமா, இல்லை செக்ஷுவல் காண்டாக்ட் மூலிமா பரவுற நோய் தான் நம்ம என்ன சொல்லுவோம், எய்ட்ஸ்ன்னு சொல்லுவோம். தென் ரேபிஸ், டாங் நம்ம பார்த்துட்டோம் இல்லையா, அனிமல் டிசீஸ்லேயே ரேபிஸ். ஓகேவா? டாக் பைட்டிங். அடுத்து மம்ஸ், போலியோ. போலியோ ஒரு வைரஸ் தானே. ஸோ போலியோ நமக்கு வந்து போலியோ சொட்டு மருந்துலாம் போடலன்னா சில பேருக்கு வந்து ஹேண்டிகேப்டு பர்சனெல்லாம் ஆகுறாங்க இல்லையா. ஸோ அதுதான் வந்து போலியோ. தென் சிக்கன் குனியாவும் வந்து ஒரு பீரியட் ஆஃப் டைமில் வந்து ரொம்ப அதிகமாக பரவிட்டு இருந்த டிசீஸ்னு நமக்கு எல்லாருக்குமே தெரியும், சிக்கன் குனியா. ஸோ இதுவுமே வந்து என்னது, ஹெவி ஃபீவர், தென் கை கால் வலி எல்லாமே இருக்கும் இல்லையா, உங்களுக்கு சிம்டம்ஸாக இருக்குல்ல, அதுவுமே வந்து ஒரு வைரஸ் தான். ஸ்மால் பாக்ஸ்னால் பெரிய அம்மை போடுது இல்லையா நமக்கு, அதுதான் வந்து ஸ்மால் பாக்ஸ்ன்னு சொல்கிறோம். சிக்கன் பாக்ஸ், தட்டம்மை. அடுத்தது மீசல்ஸ். ஸோ இது எல்லாமே வந்து என்னென்னா ஹியூமனில் ஏற்படக்கூடிய வைரல் டிசீசஸ். சரிங்களா? இது இந்த டேப்லேஷனை நீங்கள் நல்லா படித்து வச்சுக்கோங்க. இதில் வந்து 1 மார்க் கூட கேட்கலாம். பிளான்ட் டிசீஸ் சொல்லிட்டு சூஸ் த கரெக்ட் ஆன்சர்லையும் கேட்கலாம், இல்லை 1 மார்க்லையும் கேட்கலாம். சரிங்களா? நல்லா படிச்சுக்கோங்க இந்த டேப்லேஷன். ஓகே, ஸோ இங்கே டூ யூ நோ கொடுத்துருக்காங்க இல்லையா. ஸோ இதில் வந்து நமக்கு எக்ஸாமில் 1 மார்க் கேட்பாங்க. ஸோ எல்லாருமே டூ யூ நோவை நல்லா படித்து வச்சுக்கோங்க. ஸோ இங்கே கொடுத்துருக்காங்க பாரு, ஸ்ட்ரீக்ஸ் ஆன் டியூலிப் ஃப்ளவர்ஸ் ஆர் டியூ டு டியூலிப் பிரேக்கிங் வைரஸ் விச் பிலாங் டு பாட்டிவிரியேட் குரூப். ஓகேவா? ஸோ இது டியூலிப் பூன்னு என்னன்னா ஒரு இட்ஸ் அ அழகு பூன்னு சொல்லுவாங்களே, அழகுக்காக வைக்கிற பூவை தான் நம்ம என்ன சொல்லுவோம், டியூலிப் ஃப்ளார்ஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ இதில் ஸ்ட்ரீக்ஸ்னால் என்னென்னா கோடுகள். இந்த ஃப்ளார்ஸில் இருக்கிற கோடுகள் வந்து எதனால் அதன காரணம் என்னென்னா டியூலிப் பிரேக்கிங் வைரஸ். ஸோ இதுவும் வந்து ஒரு வைரஸால் ஏற்படுற டிசீஸ் தான் வந்து இந்த பூவில் ஏற்பட்டிருக்கு. விச் பிலாங் டு பாட்டிவிரியேட் குரூப். ஸோ இதில் இந்த டியூலிப் ஃப்ளார்ஸில் ஏற்படுற அந்த டிசீஸுக்கு காரணமான வைரஸ் பேர் வந்து என்னென்னா பாட்டிவிரியேட் குரூப் வைரஸ். ஓகேங்களா? ஸோ இங்கே கீழே கொடுத்துருக்காங்க பாருங்கள், வைரஸஸ் ஆஃப் Baculoviridae. So Baculoviridae group na enna, these are all belongs to invertebrates. எல்லாமே invertebrates group சேர்ந்தது தான் இந்த Baculoviridae group are commercially exploited as insecticides. So இந்த குரூப்பை சேர்ந்த வைரஸஸ் அவங்க என்னவா யூஸ் பண்ணிக்கிறாங்கன்னா இன்செக்டிசைட்ஸாக யூஸ் பண்ணிக்கிறாங்க. இன்செக்டிசைட்ஸ்னால் என்னென்னா பூச்சிக்கொல்லியாக யூஸ் பண்ணிக்கிறாங்க. ஓகேவா? வயல்வெளியில் நம்ம சப்போஸ் ஏதாச்சும் இன்செக்ட்ஸ் அது மாதிரி ஏதாவது அந்த க்ராப்ஸை இன்ஃபெக்ட் பண்ணிடுச்சுன்னா அங்கே வந்து இன்செக்டிசைடாக யூஸ் பண்ணிக்கிறாங்க. அடுத்து சைட்டோபிளாஸ்மிக் பாலிஹெட்ரோசிஸ் கிரானுலோ வைரஸ் அண்டு என்டமோபாக்ஸ். இது ரெண்டுமே என்னென்னா இட்ஸ் அ கைண்ட் ஆஃப் வைரஸஸ் வேர் எம்ப்ளாய்ட் ஆஸ்
பொட்டன்ஷியல் இன்செக்டிசைட்ஸ். ஸோ இது ரெண்டுமே வந்து என்னவா யூஸ் பண்ணிக்கிறாங்கன்னா பொட்டன்ஷியல் இன்செக்டிசைட்ஸாக யூஸ் பண்ணிக்கிறாங்க. ஸோ இதில் 1 மார்க்கில் கேட்கலாம் பொட்டன்ஷியல் இன்செக்டிசைட்ஸாக எதை யூஸ் பண்ணுறாங்கன்றத சூஸில் கேட்கலாம். தென் இங்கே வந்து பேக்லோவிரிடே குரூப் ஆஃப் வைரஸ் வந்து எதுக்காக யூஸ் பண்ணுறாங்கன்றத 1 மார்க்கில் கேட்கலாம். சரிங்களா? ஸோ டூ யூ நோவை நல்லா படிச்சுக்கோங்க. ஓகே ஸ்டூடெண்ட், டுடே our session is over. ஸோ நம்ம இந்த கிளாஸில் வந்து என்ன பார்த்தோன்னா லைசோஜெனிக் சைக்கிள், தென் வந்து வைரஸஸ் வந்து பிளான்ஸில் என்ன மாதிரி டிசீஸை காஸ் பண்ணுது, அனிமல்ஸில் என்ன காஸ் பண்ணுது, ஹியூமன் பீங்ஸில் என்னென்ன மாதிரி டிசீஸை காஸ் பண்ணுதுன்றது எல்லாத்தையும் இந்த கிளாஸில் பார்த்துட்டோம். ஸோ இன் நெக்ஸ்ட் கிளாஸ் we start with a new topic. ஸோ ஓகே, டுடே homework is இங்கே புக்கில் கொடுத்துருக்காங்க இல்லையா, லிஸ்ட் ஆஃப் டேபிளேஷனில் கொடுத்துருந்தாங்க இல்லையா பிளான்ட். ஸோ புக்கில் கொடுத்துருக்கிறத தவிர வேறு என்னென்ன வைரல் டிசீஸ் வந்து பிளான்ட், அனிமல்ஸ், ஹியூமன் பீங்ஸில் இருக்குன்றதை நீங்கள் லிஸ்ட் எடுத்து யூ ஹாவ் டு ரைட் இட் இன் யுவர் நோட் அண்ட் டேக் a snap of it and send it through WhatsApp. Thank you student. Character, knowledge, confidence. SRK Higher Secondary School, Karikalampakam. I love my school, SRK. Best of the best is SRK. Bright future means SRK. Quality education SRK. Knowledge power lasts forever. Faithful friends to please the culture. Lovely teachers and foreigners. What's the culture we will start? I love my school SRK. Best of the best is SRK. Bright future means SRK. Quality education SRK. Admission is going on from pre-KG to 12th standard. Group A1A, Maths, Physics, Chemistry, Biology. Group A1B, Physics, Chemistry, Computer Science and Biology. Group A2, Maths, Physics, Chemistry and Computer Science. Group A3, Accountancy, Economics, Commerce and Computer Application. SRK Higher Secondary School, 45/7, Dillianur Main Road, Karikalampakam, Puducherry 7.